நிறைய குடும்பங்கள்ல வந்து பார்க்குறப்பயே இந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ்க்கு வந்து நிக்கும். இல்லம்மா உன் அண்ணனுக்குமே ஏதோ பிரச்சனைனா, அண்ணனுக்கு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆயிருச்சுங்கன்னு சொல்லும். நிறைய குடும்பங்கள்ல டிவோர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொத்து கொத்தா தான் விழுகும். நிறைய குடும்பங்கள்ல டிவோர்ஸே போவாது. அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. அடிச்சு ரத்தமெல்லாம் ஒழுகும். சரிங்களா? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும். அடுத்த நாள் காலைல புருஷன்காரன் மேல புருஷன்காரன கூட்டு பைக்ல பின்னால கை வச்சு புடிச்சு போயிட்டே இருக்கும். இது என்னன்னா, அவங்க ஜெனடிக். என்ன அடிச்சாலும், புடிச்சாலும் ஒண்ணாவே இருப்பாங்க. இந்த அம்மாவ அந்த ஆள் அடிக்க, அந்த அம்மா அந்த ஆள் இந்த அம்மா அடிக்கன்னு சொல்லி மாறி, மாறி அடிலாம் விழுகும். ஆனா, அடுத்த நாள் காலையில அவங்களுடைய வேலைய ரொட்டீனுக்கு வந்துருவாங்க. நெறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டை நாறிக்கிட்டு இருக்கும். அடுத்த ஒரு 8 மாசத்துல அது டெலிவரி ஆயிரும். இதெல்லாம் நெறைய பார்க்குறோம். இது என்னன்னா, சண்டையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும்ன்ற வாழ்ற குடும்பங்கள் நெறைய இருக்கு. இது வந்து என்னன்னா, கிரகங்கள் அதிகமா டேமேஜ் ஆகாத குடும்பங்கள். நெறைய பேர் வந்து பேசவே மாட்டாங்க, சண்டை போடவே மாட்டாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்க. மெயில்ல டிவோர்ஸ் பண்றது அனுப்புறதெல்லாம் இருக்காங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கல, நான் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் WhatsAppல மெயில்லயும் அனுப்புறாங்க. ஆமா பேசுனா சண்டை வந்துருதுன்னு. ஆனா பேசுறதுக்கு சங்கடமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போயிடுறாங்க. நான் ஒரு சின்ன முக்கியமான வேலையா போறேன். அப்படின்னு அம்மா வீட்ல போய் உட்காந்துக்குவாங்க. அவர் மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது பண்ணாலும் பிளாக் பண்ணிருவாங்க. எந்த ரிசல்ட்டுமே சொல்ல மாட்டாங்க. எதா இருந்தாலும் அவங்க அப்பா தான் வந்து பேசுவாரு. இல்ல மாப்பிள உங்களோட பொண்ணுக்கு வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி. இது மாரி நெறைய குடும்பங்கள் இருக்கு. எல்லாமே ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஜெனடிக்கான ரீசன் தான்.